நீங்க உங்க எல்லாத்தோட கஷ்டமான நேரத்துல நீங்க என்ன பண்ண வேண்டும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து துதிக்க வேணுமா, பாட்டு பாட வேணுமா, ஆராதனை பண்ணணுமா, அழுவணுமா, இல்லைன்னா ஜெபிக்கணுமா? மத்தேயு 26:40 நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாத்தோட கஷ்டமான நேரம், அவர் கெத்செமனே தோட்டத்துல அட் த பாயிண்ட் ஆஃப் டெத் அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, எல்லாரும் என் கூட இருந்து ஜெபிங்க. 3 நேரம் வந்து அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீ 1 hour எனக்காக விழித்திருந்து நீங்க ஜெபிக்க முடியாதா? அந்த ஜெபம் வந்து எவ்வளவு முக்கியம்னு இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல வந்து அங்க வந்து சொல்லி கொடுக்குறாரு. அந்த நேரத்துல சீஷருங்க ஜெபிச்சிருந்தாங்கன்னா நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல இருந்து ஓடி போய் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் பண்ணாம அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவும் ஜெபிச்சுட்டு இருந்தார். நீங்க உங்கள்ட்ட எல்லாத்தோட கஷ்டமான சூழ்நிலை நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அதுக்கு பதில் கொடுப்பார். அவர் அங்க 2 காரியம் சொல்றார். விழித்திருந்து நீங்க ஜெபிங்க. வாட்ச் அண்ட் ப்ரே தட் யூ டு நாட் ஃபால் இன்டு த டெம்டேஷன். நம்ம 2 காரியம் பண்ண வேண்டும். ஒன்று விழித்து இருக்கணும், என்ன நடக்குது அதுவும் பார்த்துட்டு இருக்கணும். பட் அட் சேம் டைம் நீங்க வந்து பிதா கிட்ட சொல்ல வேண்டிய எல்லா காரியத்தையும் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது he will take control of the situation. God bless you.